வணக்கம். இனிய காலை வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? இதுக்கு ஒருத்தன் கமெண்ட் கொடுத்துருக்கான். இது என்ன ஒரு வணக்கம்? இது என்ன ஒரு தமிழ் மக்களே? இதை கேட்டுட்டு அவனுக்கு கடுப்பாகுது. கதறுங்கடா கதறுங்கடா, எப்படி கதற முடியுமோ கதறுங்கடா. இன்னொருத்தன் கதமன்னு சொல்லியிருக்கான். சரியா, லாட்ஜில் இருக்கிறவளை கல்யாணம் பிடிச்சிட்டு, நான் லாட்ஜில் இருக்கிறவளை கல்யாணம் முடித்தாலும் 4 பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்து 4 பேரையும் நல்லா மாதிரி படித்து 2 இன்ஜினியர் 2 டாக்டர் இருக்காங்க. சரியா, உங்களோட மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்கான். சரியா, 7 தடவை கருக்கலைப்பு செஞ்சுட்டு அது விலை மாதுன்னு சொன்னான். ஒரு விலை மாதுக்கு 7 தடவை கருக்கலைப்பு சொன்னான். அதுதான் அவமானம். சரியா, போங்க போய் ஓரமாக போய் விளையாடுங்க. எனிவே வி வில் கம் டு த சப்ஜெக்ட் நவ். இந்த சட்டை சபையில் சரியா நேரலையை கட் பண்ணிட்டு நடந்த அமளி துமளிகள். சரி, ஏன் சட்டசபையில் நேரலையை கட் பண்ணிங்க? நம்ம மானம் கப்பலில் ஏறக்கூடாதுன்னு தான். அண்டை மாநிலங்களுக்கு நம்மளோட மானம் கப்பல் ஏறக்கூடாதுன்னு தான். உங்களோட வாதம், திமுகடையும் மற்றவங்களுடையும் வாதம், டிவிகேக்கு ஒன்றும் தெரியாது. முதலமைச்சருக்கு பேச மாட்டார், முதலமைச்சருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் ஏன் ஆடுறீங்க? அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். லைவ் தானே போயிட்டுருக்கு சட்டசபையில். முதலமைச்சர் பேசுகிறாருல, முதலமைச்சர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாருன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போது டிவிகேன்ற ஒரு கட்சி தன்னைத்தானே கீழே விழும். அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரலாம். நீங்கள் ஏன் சட்டசபையை நடத்த விடாமல் படுறீங்க? சட்டசபைக்குள்ளே வரப்போக்கிலே நீங்கள் பிரச்சனை தான் பண்ணணுன்றது, நீங்கள் ஏற்பாடு தான் வந்திருக்கீங்கன்றது, நீங்கள் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு வந்ததும் அந்த சரியாக போஸ்டர் தூக்கி கொண்டு வந்ததும் தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி இப்போ சட்டசபை நடக்காது, வேறு எது தான் செலவு பண்ண. இதை தான் உங்கள் தாத்தன் காலங்காலமாக செய்கிறான். கலைஞர் காலத்துலேருந்து இதுதான் நடக்குது. அதை லிஸ்ட்டு போட்டு சொன்னேன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். சரியா, செத்தவனை பற்றி வம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் நீங்கள் இப்போ செய்கிறீங்க. சரியா, திறமை இல்லைன்னு சொன்னால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எக்ஸ்போஸ் பண்ணி லைவில் போயிட்டுருக்கு, எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் தெரிஞ்சு போகுது என்ன இருக்குது என்ன இல்லைன்ட்டு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்ற எங்கே உங்களோட பட்ஜெட் தாக்கல் பண்ணிவிட்டா அதெல்லாம் செஞ்சுட்டோன்னு சொன்னால் எங்கே உங்களோட அம்பளி தும்பளியெல்லாம் வெளியில் வந்துடும்ன்றது பயமோ? ஏன்னா நீங்கள் சொல்லிக்கொண்டு திரியிறீங்க 6 மாதம் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு. சரியா, நீங்கள் செய்கிறதால நீங்களே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. விடுங்க, டிவிக்கு தகுதியற்றதுன்னு சொல்லி அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அவங்களே உணர்த்தட்டும். அதை மக்கள் பார்த்துட்ருக்காங்க, மக்களுக்கு தெரியுது. மக்கள் முதல்ல மாதிரி இல்லை. நீங்கள் முட்டாளாக்கி வச்சுருந்தீங்க இத்தனை வருஷமாக, 60-70 வருஷமாக தமிழக மக்களை முட்டாளாக்கி வச்சுட்டு சுரண்டி திருந்தீங்க. சரியா, அந்த மாதிரி இல்லை. மக்கள் இப்போ நல்லா விழிப்போடு இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம், சரியா, இந்த திராவிடர்கிட்ட இருக்கிற பணம் மக்களாக போட்டு பிச்சை போட்ட பணம். தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து சுரண்டி எடுத்த பணத்தில் நீங்கள் கொழுத்து கும்மால் அடித்து கொண்டிருக்கீங்க. புரியுதா? கொழுத்து கும்மால் அடித்து கொண்டு போயிருக்கீங்க. எதில் நீங்கள் ஊழல் பண்ணல? ஊழல் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலே இன்னொரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த மலையாள விந்துக்கு பிறந்த சைமனை பொது வேட்பாளராக நிறுத்தி அவனை ஜெயிக்க வச்சு சட்டசபை கொண்டு வரணும்னு. இதுலேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் கையாளாதவங்க. உங்களுடைய வாய்ஸ் போயிட்டு தமிழ்நாட்டில். அதனால தான் இப்போ நீங்கள் சீமான் காலில் போயிட்டு விழுறீங்க. சீமான் உங்களோட காலில் விழுந்தது பார்க்க இப்போ நீங்கள் போய்ட்டு சீமான்ட காலில் விழுவுறீங்க. நக்குங்கடா, தானுக்கு தீனி சரியாக இருக்கும். சரியா, ஆனால் சீமான் உங்களை அந்த நிலைமை கொண்டாந்து விட்டான் பாருங்க. சல்யூட் டு சீமான். சீமான் உங்களோட காலை நக்காமல் நீங்கள் போய்ட்டு சீமான்ட காலை நக்குறீங்க பாருங்கள். அந்த நிலைமைக்கு சீமான் உங்களை கொண்டாந்து விட்டான் பாருங்கள். அது வரைக்கும் சல்யூட், பாராட்ட வேண்டிய விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ சீமான். நல்லா இருக்குது. என்ன சீமான், உன்னோட கட்சியில் இருக்கிற ஒருத்தன் புறம்போக்கு பரதேசி ஒருத்தன் வெள்ளை அறிக்கைன்னு கேட்டுட்ருக்கேன். நான் 3 வருஷமாக கேட்டுருக்கேன்டா அவங்ககிட்ட. புறம்போக்கு பரதேசி மலையாள இதுக்கு பிறந்தவனே, பொய்யாமொழி புலவர். 3 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். உன்னோட கட்சியோட தலைவர் யார்? திரள் நிதியை நீங்கள் வாங்கி கட்சி நடத்துறீங்க, அதில் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணு. கட்சியுடைய பொருளாளர் யார்? இதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். அவங்ககிட்ட சொல்லு, நீ கற்றுக்குட்டி. சரியா, ஒருத்தன் 3 வருஷமாக கேட்டுட்ருக்கான், நாங்கள் கொடுக்கல. நீ கேட்க போகிறேன்னு சொன்னால் அவன் இன்னொரு விதமாக கேட்பான். ஆமாம், கெட்ட வார்த்தையில் கேட்பேன். சரியா, மயிறு எண்ட பின்னால் யாரும் இல்லை அழுவுறதுக்கு உட்காந்து.
சரி, என்ன வேணாலும் நடக்கலாம். சரியா? இன்றைக்கி நான் சென்னையில் இருக்க வேண்டியது என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க. நேற்று டிக்கெட்டை புக் பண்ணி இன்றைக்கி சென்னையில் என்ன தடுத்து நிறுத்திட்டாங்க. நாங்கள் நிலவரம் சொல்லிவிட்டு திங்கக்கிழமை சொல்கிறோம் சார் அப்படின்ட்டு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். பெரிய கதறலைன்னா பெரிய கதறல். கதறுங்கடா இன்னும் கதறுங்கடா. என்கிட்ட ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கதறீங்கன்னு சொன்னால் கதறுங்கடா, நல்லா கதறுங்கடா, கதறணும். சரியா? கொஞ்சம் மக்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என்னுடைய சகோதரிகள், டிவிகேயில் இருக்கிற சகோதரிகள், சரியா, சகோதரர்மார், தம்பிமார், தங்கைமார், அவங்க போடுற ஒரு பதிவுக்கு பதில் போட இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையாக போடுறாங்க. ஆனால் கெட்ட கெட்ட வார்த்தையாக போடுறவன்கள் ஐடி உங்களுக்கு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அவன் எந்த கட்சியை சார்ந்தவனா இல்லை எதை சம்மந்தப்பட்டிருக்கானான்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் போடுறவன்ட முகமாவது தெரியுதான்னு பாருங்கள். போடுறவன முகமாவது தெரியுதான்னு பாருங்கள். தெரியாது. அடே, டிவிகேயில் இருக்கிற என்னுடைய சகோதரிகள் தைரியமாக வந்து பேசுகிறாங்க. தைரியமாக வந்து முகத்தை காட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு சரியா டக் டேஷ் 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 திராணி எந்திரிச்சுன்னு சொன்னால் என்னுடைய சகோதரிகளும் தம்பிமார்களும் தங்கைமார்களும் பேசுகிற மாதிரி நீங்களும் வந்து தைரியமாக முகத்தை காட்டி பேசுங்க. இன்னார்தான் நான் சொல்லி முகத்தை காட்டி பேசுங்க. அதுக்கு துப்பு இல்லாதவன்கள் உங்களுக்கு எதுக்குடா கமெண்ட்டு, உங்களுக்கு எதுக்குடா ஆம்பளைன்ற ஒரு தகுதி? ஆம்பளைன்ற தகுதி என்னத்துக்கு உங்களுக்கு? தைரியமாக முகத்தை காட்டி பேசுங்க. புரிஞ்சுதா? என்னைய மாதிரி, என்னுடைய சகோதரிகள் மாதிரி, என்னுடைய தம்பி தங்கைகள் மாதிரி பேசுகிறாங்க தானே? தைரியமாக பேசுகிறாங்க தானே? அதில் ஒருத்தன் சரியா சொல்லியிருக்கான், மாற்றம் என்றீங்களே, நான் காளை மாடு குட்டி போட்டுட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான். காளை மாடு எப்படி இந்த குட்டி போடும்? இவன்ட வீட்டில் இவன் தான் புள்ளைய பெக்கிறதா இருக்கும். அவன் வீட்டில் பொம்பளைங்கள்லாம் புள்ள பெக்கிறது இல்லை, இவன் தான் புள்ளைய பெக்கிறதா இருக்கும். அதனால தான் காளை மாடு குட்டி போடுறதா இருக்கும். இவனுவெல்லாம் அறிவுஜீவிங்க. இவங்கெல்லாம் அறிவுஜீவிங்க. சரியா? தமிழ்நாட்டை ஆள பிறந்தவனுவல், தமிழ்நாட்டில் மெம்பராக இருக்கானுவல், மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கானுவல். இவனுவெல்லாம் புறம்போக்குங்க. முடிஞ்ச அது வேணாலும் செய்யுங்க. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களை. இதில் வந்து எவன் கமெண்ட் பண்ண போகிறான்னு தெரியாது. அசிங்கமாக கேட்க போகிறேன். என்ன என் சகோதரிகளும் தம்பிமார்களும் கேட்குறாங்களே, நமக்கு ஒரு மதிப்பு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். அதை செய்ய வச்சிடாதீங்க. எனக்கு எவனுக்குமே பயம் இல்லை, யாருக்குமே பயம் இல்லை எனக்கு. மீண்டும் சந்திக்கலாம்.